நான் அப்பயே சொல்லிட்டேன், அண்ணன் மனசு வட சென்னையில் இருக்கு. வட சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போறாரு. அதுலேயும் குறிப்பாக வில்லிவாக்கம் இல்லை பெரம்பூரில் தான் நிற்கணும்னு அவர் மனசு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 தொகுதியில் நிற்கணும்னா அதுக்கான களப்பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தலைவருடைய மெசேஜராக நான் இங்கே வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. மகளிர் தின சிறப்பு வாழ்த்துக்கள். அம்மாவாக இங்கே இருக்கக்கூடிய, அக்காவாக இருக்கக்கூடிய, தங்கையாக இருக்கக்கூடிய, தோழியாக இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நேற்று ஃபஸ்ட்டே கொண்டாடிட்டோம். ஒன்றும் புரியல திமுகவுக்கு. நடாது 2 மாசமா அண்ணனை அப்படி திட்டி பார்த்தாங்க, இப்படி திட்டி பார்த்தாங்க, என்னென்னலாம் போய் சொன்னாங்க, அப்படி போய் சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. ஆனால் நேற்று அவர் பேசின ஒரு 20 நிமிஷத்து பேச்சில் மொத்தமாக தூக்கி எறிஞ்சு காற்று போயிட்டே இருந்துச்சு. பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல. இன்னும் அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளோலாம் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. 2026 திருப்பி நான் சொல்றேன், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தனும் ரோட்ல நடமாடவே முடியாது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. யாருன்னா திமுக காரன். சரி, ஒரு ஏர் இந்தியாவில் போய் ஃப்ளைட்டில் போய் இங்கேருந்து டெல்லிக்கு அமைதியாக போக வேண்டியதானே. பார்க்குற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறதா இன்னைக்கு திமுக. என்னடா கட்சியை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு மகளிர் அணி. அக்கா கனிமொழி அக்கா ரொம்ப சாரி. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பாவம். இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறதே அக்கா கனிமொழி அக்கா தான். ஏன்னா டெய்லி இவங்க பண்ணுற கூத்தை பார்த்துக்கிட்டு மீடியாவை பார்த்தாலே அக்கா கனிமொழி அக்கா ஓடிடுவாங்க. ஏன்னா திமுக காரன் பேச்சு எடுத்தாலே அந்த மகளிரை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மகளிரை வந்து துரத்துறது, இப்படி ரேப் பண்ணுறது, இப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னே தெரியல டெய்லி கண்ணை மூடி நடந்துக்கிட்டே இருக்கிறார். அதில் இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா சாரி, அப்பான்னு சொல்லக்கூடாது அவரை. முதலமைச்சர் ஸ்டாலின் சார், 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களால குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு, பல திரைமறைவுகளில் வந்து பல நாடகங்கள் நடத்தி, கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில் சைன் போட வச்சு நம்ம அவர் பேரை சொல்லலை, செல்வம் தான் அவர் பேர். செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டால் மதசார்பற்ற கூட்டணியா. அது மதசார்பற்ற கூட்டணி இல்லை, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டாக சொன்னார், பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பற்றி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்கள் வேலை அது கிடையாது. எங்கள் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.